வெனிசுலா நாட்டோட பிரசிடென்ட மீட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ ஜாக் ரியானோ அவனோட ஃப்ரெண்ட் ஜிம்மியும் கார்ல அப்படியே பேசிட்டே வராங்க. திடீர்னு ஒரு வேன் வந்து குறுக்க நிக்குது. என்ன ஏதுன்னு ரியாக்ட் பண்றதுக்குள்ள பின்னாடி ஒரு கார் வந்து லாக் பண்ணுது. கண்ணுமிக்கிற நேரத்துல கார்ல வந்த சில ரவுடிங்க அவங்கள சுத்தி வளைச்சு சார முறை சுட ஆரம்பிச்சிடுறாங்க. இது பத்தாதுன்னு காரோட அடியில ஒரு பாம் வேற வெடிக்குது. அது ஒரு புல்லட் ப்ரூஃப் கார்ன்றதால உள்ள இருக்கிறவங்க உயிர் தப்பிக்கிறாங்க. ஒரு பில்டிங் மேல இருந்த ஸ்னைப்பர் அங்க இருந்த செக்யூரிட்டிஸ் எல்லாரையுமே ஈஸியாவே போட்டு தள்ளிடுறான். ஜாக் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆக காரை ரிவர்ஸ் எடுக்கிறான். ஆனா இன்னொரு கார் வந்து வேகமா மோதினதால அவங்க அந்த காரை இடிச்சு அப்படியே உங்க கார் நின்னுடுது. அந்த கலவரத்துல அந்த ஸ்னைப்பர் தன்னோட இடத்தை மாத்திடுறான். ஜாக்கும் கூட வந்த லேடிய காருக்குள்ள இருந்து வெளியே அழைச்சிட்டு வந்து பத்திரமா ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அவன நண்பனை காப்பாத்தலான்னு அந்த காரு கிட்ட போகலான்னு பாக்குறான். அதே நேரத்துல அந்த கார்ல இருந்து தப்பிக்க நினைக்கிறான் அவனோட ஃப்ரெண்டு. அப்ப ஸ்னைப்பர் அவனை கரெக்டா குறி பார்த்து சுட்டதால அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான். ஜாக்கும் அவனை காப்பாத்த கிட்ட போறான். ஆனா அவன் ஃப்ரெண்டு இங்க வராது அப்படியே நில்லுன்னு அவன் சைகை காட்டும் போதே அடுத்த குண்டு அவன் மேல பாஞ்சு அதே இடத்துல ஜாக் கண் முன்னாடியே அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு துடிதுடிச்சு இறந்து போறான். ஜாக் அப்படியே நடு ரோட்லயே கதறி அழுவ ஆரம்பிச்சிடுறான். தன் நண்பன் சாவுக்கு முழு காரணமும் அந்த வெனிசுலா நாட்டு பிரசிடென்ட் தான். ஒரு தனியாளா அதுவும் ஒரு சாதாரண அனலிஸ்டா வெனிசுலா நாட்டோட ஒரு பவர்ஃபுல்லான பிரசிடென்ட் அவன் எப்படி பழி வாங்க போறான், அப்படி என்ன ரகசியத்தை ஜாக் கண்டுபிடிச்சான், அதான் இந்த சீசன்ல நம்ம பார்க்க போறோம். ஒருவேளை நீங்க முதல் சீசனை பார்க்கலனா கூட பரவாயில்ல, தாராளமா இந்த சீசனை நீங்க பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி தான். ஹீரோ அதே ஆளு தான், ஆனா அவன் டீல் பண்ற கேஸ் தான் வேற வேற. புதுசா பாக்குறவங்களுக்கு ஜாக்க பத்தி ஒரு குட்டி அறிமுகம். ஜாக் ஒரு எக்ஸ் மிலிட்டரி. அவன் மிலிட்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ரெஸ்கியூ ஆபரேஷன் பண்ணப்ப அவனோட முதுகு தண்டில் ஏற்பட்ட பலத்த காயத்தால ஃபீல்டு ஒர்க்ல இருந்து வெளியே வந்து சிஏல ஒரு அனலிஸ்டா ஜாயின் பண்ணிடுறான். போன சீசன்ல நியூயார்க் நகரத்தை தரைமாட்டமாக காத்திருந்த ஒரு பெரிய ஆபத்தையே அவனோட அறிவால தடுத்து நிறுத்தினான். அதுக்கு அவனுக்கு பெரிய பாராட்டுகள் கிடைச்சது. அதுக்கப்புறம் அவனோட பழைய பாஸ் ஜேம்ஸ் இப்ப ரஷ்யாவுக்கு டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டதால இப்ப ஜாக் தான் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே ஹெட்டா மாறிடுறான். சவுத் ஈஸ்ட் சைனா கடல் பகுதியில் ஒரு பெரிய கப்பல் மூலமா ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் சேட்டலைட் ஏவப்படுது. அங்கே அப்படியே கட் பண்ணா சிஏ ஹெட் குவார்டர்ஸ்ல ஜியோ பாலிடிக்ஸ் அண்ட் நேஷனல் செக்யூரிட்டியை பத்தி ஜாக் ரியான் ஒரு லெக்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப சில நியூஸ் ரீல்ஸ் எல்லாம் போட்டு காட்டிட்டு ஆடியன்ஸ்ட்டு கேள்வி கேட்டுட்டு இருந்தான். அப்பதான் அவங்ககிட்ட நம்மளுக்கு அதிகமான ஆபத்து எந்த நாட்டுல இருந்து வரும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டான். உடனே எல்லாரும் வழக்கம் போல ரஷ்யா, சைனா, நார்த் கொரியான்னு அப்படியே அடிக்கிட்டே போனாங்க. உடனே ஜாக் நடுவில் குறுக்கிட்டு நியூஸ் சேனல்ஸ் நமக்கு எதை காட்டணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் நாமளும் பாக்குறோம். நம்ம கவனம் ஃபுல்லா அந்த பக்கம் இருக்கோம். ஆனா உண்மையிலேயே நம்மளுக்கு ஆபத்து பக்கத்துல இருக்க வெனிசுலா தான். உலகத்திலேயே அதிக எண்ணெய் வளம் இருக்கிற இடமும் தங்கம் அதிகமா இருக்கிற இடமும் வெனிசுலா தான். இவ்வளவு வளம் இருக்கிற அந்த நாட்டுல இப்போ ஒரு மிகப்பெரிய அடக்குமுறையும் சர்வாதிகாரமும் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே குடிக்கிற தண்ணியை விட பெட்ரோல் விலை கம்மி. இதெல்லாம் நீங்க நியூஸ்ல ஒரு நெருக்கடி காலம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போவாங்க. ஆனா உலக அரசியல்ல இத ஃபெயில்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாட்டு அரசாங்கத்தால அங்க நடக்கிற குற்றங்களையோ இல்ல வன்முறையோ அங்க இருக்கிற போலீஸோ மிலிட்டரியோ வச்சு தடுக்கவே முடியல அப்படின்னும் போது தீவிரவாதிகள் மற்ற நாசகார சக்திகளும் ஈஸியா உள்ள புகுந்துருவானுங்க. இததான் ஃபெயில்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி பக்கத்து நாடு பலவீனமாகும் போது பெரிய நாடுகள் அதை சாதகமா எடுத்துக்கிட்டு உள்ள வர ட்ரை பண்ணுவானுங்க. இப்ப நம்ம நாட்டு பக்கத்திலேயே ஃபெயில்டு ஸ்டேட்ஸ் அப்படின்னு கண்டிஷன்ல இருக்கிற ரெண்டு நாடுகள் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் தான். இததான் சைனா தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க ரொம்ப நாளா துடிச்சுக்கிட்டு இருக்கு. அதே அச்சசல் தலைவலி தான் இப்ப அமெரிக்காவுக்கும். அமெரிக்காவோட கொல்லப்புறத்துல இருக்கிற ஒரு நாடு நினைச்சா 30 நிமிஷத்திலேயே அமெரிக்காவை அழிக்கிற அளவுக்கு அணு ஆயுதங்களை வச்சிருக்க அந்த நாடு பலவீனமானா நமக்கு பெரிய பிரச்சனை அப்படின்றத ஜாக் ரியான் எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனாலதான் அமெரிக்கா இன்னமும் அவங்கள சேட்டலைட்டை வச்சு கண்காணிச்சுட்டே இருப்பானுங்க. இப்பவும் நடக்குது. அப்படி வெனிசுலாவை தீவிரமா கண்காணிக்கும் போது தான் ஜாக்குக்கு ஒரு விஷயம் சிக்குச்சு. சில ரஷ்ய கப்பல்கள் வெனிசுலா துறைமுகத்துல இருந்து வந்து இறங்கி அங்கிருந்து காட்டு பகுதிக்குள்ள இருக்கிற ஒரு மிலிட்டரி கேம்புக்கு மர்மமான முறையில சரக்குகளை கொண்டு போய் சேர்த்திருக்கு. அந்த கண்டெய்னர்ல என்ன இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாது. மேபி வெப்பன்ஸா இருக்கலாம், அணு ஆயுதங்களா கூட இருக்கலாம்னு சந்தேகப்படுறான். இதை உறுதிப்படுத்துற மாதிரி சில போட்டோக்களும் அவங்க கைக்கு சிக்குது. அந்த கார்டே டைட் செக்யூரிட்டில இருக்கு. ஜாக்கும் அவன் கூட ஒர்க் பண்ற நீண்டகால நண்பர் ஜிம்மியை கூப்பிட்டுக்கிட்டு அவங்களோட பாஸ் அமெரிக்கன் செனட்டரை போய் பாக்குறாங்க. ரஷ்யா ரகசியமா வெனிசுலாக்கு ஆயுதம் சப்ளை பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இதை நீங்க சட்டசபையில பேசியே ஆகணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்றாங்க. டேய், ஏதோ 2 போட்டோவை வச்சுக்கிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க, அது ரஷ்யா தான் உங்களுக்கு எப்பறம் தெரியும் அப்படின்னு இந்த செனட்டர் கேட்கிறாரு. ஆனா ஜாக்கோட நண்பன் ஜிம்மி, போன வாட்டி அவன் சொன்னதே இப்படிதான் அலட்சியமா சொன்னீங்க, இப்பவும் அதே மாதிரிதான், டவுட் வந்துருச்சுல, நம்ம செக் பண்ணியே ஆகணும், இது நாட்டுக்கே ஆபத்து அப்படின்னு ரொம்பவும் அவரை கம்பல் பண்றான். செனட்டர் ஒரு வழியா, சேர்றா நீங்க நேரா வெனிசுலா போய் அந்த பிரசிடென்ட் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த கண்டெய்னர்ல என்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுங்க, பிரச்சனை முடிஞ்சு போச்சுல, அவன் என்ன சொல்றான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே வெனிசுலா போலான்னு முடிவு பண்ணாங்க.
அதே மாதிரி இன்னொரு பக்கத்துல ரஷ்யாவில் அங்க இருக்கிற அமெரிக்கன் எம்பசில நம்ம பழைய சீஃப் ஜேம்ஸ் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு அந்த அன்ரிஜிஸ்டர்ட் சேட்டலைட் பத்தி விஷயம் தெரிய அதை விசாரிக்க சொல்லி ஒரு இன்ஃபார்மர் கிட்ட சொல்றான். ஜேம்ஸ் இப்ப முன்னாடி மாதிரி இல்ல, அவனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு. அவனால இப்ப ஃபீல்ட்ல இறங்கி வேலை பார்க்கவே முடியல. அவனோட நிலைமை எப்படியோ பாஸ்க்கு தெரிய வந்துருது. ஜேம்ஸ் ஆபீஸ்க்குள்ள கூப்பிட்டு, நீ மூடிக்கிட்டு டெஸ்க்டாப் வேலையை பாரு, மீறி ஏதாவது இதே போல ஃபீல்ட் ஒர்க் தான் நீ பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தா உன்னை வேற ஏதாவது இடத்துக்கு தூக்கி அடிச்சிருவேன் அப்படின்னு அவனை மிரட்டுறான். அப்பதான் ஜேம்ஸ் ரொம்ப பொறுமையா, நான் ஒரு முக்கியமான லீடை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ போய் என்னால சும்மாலாம் நாற்காலில உட்காந்து தேய்ச்சிட்டு உட்காந்துருக்க முடியாது அப்படின்னு அவன்கிட்ட கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டு அங்க இருந்து வந்துடுறான். அந்த கேப்ல தான் அவனோட இன்ஃபார்மர் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. பாஸ், அந்த கப்பலுக்கும் ரஷ்யாவுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல, இது முழுக்க முழுக்க வெனின்சுலா பண்ற வேலை தான் அப்படின்னு ஒரு தகவல் வந்துருது. விஷயம் சீரியஸ் ஆகிறத புரிஞ்சுக்கிட்ட ஜேம்ஸ் உடனே அமெரிக்கா சிஏக்கு போனை போட்டு சேட்டலைட்டை வச்சு ஏவப்பட்ட அந்த கப்பலை பத்தி விசாரிக்க சொல்றான். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இதே விஷயத்த நோட்டை விட்டுட்டு தான் நம்ம ஜாக் ரியானோ ஏற்கனவே வெனின்சுலாவுக்கு போயிருக்காங்கன்றது. நேரா அவனோட பாஸ் கிட்ட போனான். என்ன நீங்க தூக்கி அடிப்பேன்னு சொன்னீங்களா, என்ன அப்படியே வெனின்சுலா பக்கம் தூக்கி அடிச்சிருங்க, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது, நானும் என்னோட வேலையை நான் பார்த்துட்டே போயிருவேன். நீங்க ஒன்னே மட்டும் பண்ணுங்க, என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை நீங்க யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க, நான் போய் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை அவங்கள்ட்ட சொல்லி நான் அவங்கள்ட்ட பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் பண்ணான். அந்த பாஸும் தொல்லை விட்டா போதும்னு அவனை இமிடியேட்டாவே அடுத்த பிளைட்ல வெனின்சுலாவுக்கு அனுப்பி விட்டுறான். ஜாக்கும் அவனோட நண்பனும் வெனின்சுலா வந்து இறங்குறாங்க. அங்க இருக்கிற வறுமையும் மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக பண்ற போராட்டத்தையும் ஜாக் அப்படியே பார்த்துக்கிட்டே வரான். அடுத்து அந்த பிரசிடண்டை மீட் பண்ண போனாங்க. அப்ப ஜாக் எதுவும் சுத்தி வளைச்சு பேசாம டைரக்டா மேட்டருக்கு வந்தான். உங்க நாட்டுக்குள்ள ரஷ்யாவில இருந்து சில கண்டெய்னர்ஸ் எல்லாம் வந்திருக்கு, அதுவும் ரகசியமா ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள போயிருக்கு. அந்த இடம் ஃபுல்லாவும் உங்க மிலிட்டரி ஆளுங்க காவலுக்கு நிக்கிறாங்க, நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து இதை ஆயுதம் வாங்குறீங்களா அப்படின்னு ஜாக் முகத்துக்கு நேரா கேள்வி கேட்கிறான். அதுக்கு அந்த பிரசிடண்ட் கொஞ்சம் கூட பதறாம, எங்களோட மிலிட்டரி யூனிஃபார்ம் ரோட்டு கடையில கூட கிடைக்கும், அதை எவனாவது போட்டுக்கிட்டானா எங்க மிலிட்டரி தான் போட்டிருக்குது, நீ எப்படா சொல்லுவ அப்படின்னு கேட்கிறான். இந்த அமெரிக்கன்ஸ் ஃபர்ஸ்ட் உங்க வேலையை மட்டும் பாருங்க, எங்களை நோட்டெல்லாம் விட்டுட்டு இருக்காதீங்க, அது உங்களோட வேலை இல்ல அப்படி சொல்லி அவங்களை அவமானப்படுத்தி அங்கிருந்து வெளியே அனுப்பிடுறான். இப்ப புதுசா மேக்ஸ் அப்படின்னு ஒரு ஆளு என்ட்ரி ஆகுறான். இவன் காசுக்காக யார வேணாலும் கொல்ற ஒரு கில்லர். மோனிகா அப்படின்ற ஒரு லேடி இவனுக்கு ஒரு செக்க கொடுத்து 2 பேரை போட்டு தள்ள சொல்லி டார்கெட்டை கொடுக்குறா. அன்னைக்கு நைட்டு ஜாக் ஒரு பார்ல சரக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு லேடி அவனையே பாத்துக்கிட்டு இருக்கா. அப்பதான் டக்குன்னு ஜேம்ஸ் ஜாக் முன்னாடி வந்து நிக்கிறான். ஜேம்ஸும் ஜாக்கும் பழைய கதையெல்லாம் அப்படியே பேசிட்டு இருக்காங்க. ஜாக்கும் அவனோட நண்பனை ஜேம்ஸுக்கு அறிமுகம் செஞ்சு வைக்கிறான். ஜாக் உயிரை ஆப்கானிஸ்தான்ல காப்பாத்தின கதை, இவனுக்கு ஸ்பைனல் கார்டு ஆபரேஷன் பண்ண போது இவன் காப்பாத்தின கதை எல்லாத்தையுமே அவன்கிட்ட ரொம்ப நெகிழ்ச்சியா பேசிக்கிட்டு இருந்தான். ஜாக் அப்பதான் ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வந்தான். நீ எதுக்கு இந்த ஏரியாவுக்கு வந்த அப்படின்னு கேட்டான். அதுக்கு ஜேம்ஸ், சவுத் ஈஸ்ட் சைனா கடல் பகுதியில இருந்து ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் சேட்டலைட்டும் வெனின்சுலா ஆர்பிட்ல விட்டுருக்காங்க. ஆல்மெட்டான்னு ஒரு கப்பல் தான் அந்த ராக்கெட்டை விட்டுட்டு அது வெனின்சுலா போர்ட் பக்கம் போயிருக்கு அப்படின்னு சொன்னான். அப்பதான் ஜாக்கு, எனக்கு அது சேட்டலைட் விஷயம் தெரியாது, ஆனா அந்த அல்மெட்டா அப்படின்றது கப்பலை பத்தி தெரியறதுக்கு தான் நாங்க இங்க வந்தோம் அப்படின்ற விஷயத்த சொன்னான். நீ அதை செக் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும், அதனாலதான் நான் உன்னை மீட் பண்ண வந்தேன்னு இவனும் சொன்னான். சேட்டலைட்டும் கப்பலும் வேற வேற கேஸ் இல்ல, எல்லாமே ஒரே நெட்வொர்க் தான். கிட்டத்தட்ட 2 பேருக்கும் ஒரே நேரத்துல மூக்கு வேர்த்து இருக்கு. 2 பேரும் வேற வேற ரூட்ல வந்தாலும் இப்ப ஒரே டார்கெட்ல வந்து மோதுறாங்க. ஹோட்டலுக்கு திரும்பும் போது தான் ஜாக் அந்த பார்ல அந்த பொண்ணை மறுபடியும் பாக்குறான். இவ பேர் தான் லீனா. அவங்க 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டு ஜாக்கோட ரூமுக்கு போறாங்க. அன்னைக்கு நைட் ஜாக் தூங்கினதுக்கு அப்புறம் அவன் ரூம்ல இருந்து போட்டோஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஒரு ரகசியமான ஒரு டிரான்ஸ்மிட்டரை வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அடுத்த நாள் காலையில ஜாக்கு, அவனோட ஃப்ரெண்டு, இன்னொரு லேடி எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறாங்க. போற வழியில ஒரு செக்யூரிட்டி அந்த வண்டியோட ரூட்டை மாத்தி காரை ஒரு சின்ன தெருவுக்குள்ள வந்து விட்டுறான். திடீர்னு ஒரு வேன் வந்து வழிமறைக்குது. இப்போதான் அந்த சம்பவம் நடக்குது. இதுலதான் அவன் நண்பன் இறந்துடுறான். எம்பசியோட மொட்டை மாடியில உட்காந்துக்கிட்டு ஜாக் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தான். இந்த செய்தியை அவன் நண்பன் குடும்பத்துக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதுக்குதான் அழுதுகிட்டே மேல உட்காந்துருக்கான். கடைசியில மனசை கல்லாக்கிக்கிட்டு அவனோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த பத்தி சொன்னான். அன்னைக்கு நைட்டே அந்த ரூட்டை மாத்தி விட்டு கொலைக்கு உடந்தையா இருந்த அந்த போலீஸ்காரன் அவன் வீட்டுக்கு போனான். அங்கே போய் பார்த்தா அவனோட பொண்டாட்டி பசங்களை யாரோ கொன்னுட்டாங்க. அப்ப அவன் அதை பார்த்து அழுதுகிட்டு இருக்கும் போது அங்கே மறைஞ்சிருந்த ஒரு கில்லரு அந்த போலீஸ்காரனை கொல்ல வரான். அவனை அடிச்சுட்டு வெளியே ஓடி போகும்போது அவன் துப்பாக்கி நீட்ட அவனோட நாய் அந்த கில்லர் கையை கடிக்க அவன் தப்பிச்சு ஓடிடுறான். ஆனா அவன் நாயை கொன்னுடுறான்.
நீ இங்க இருக்கிறது ஆபத்து. இந்த கேஸை நான் விசாரிக்கிறேன். நீ முதல்ல அமெரிக்காவுக்கு கிளம்பு. மேல் இடத்துல நிறைய பிரஷர் வருது அப்படின்னு சொல்லி அவனுக்கு டிக்கெட்டை கையில எடுத்து கொடுக்குறான். ஆனா ஜாக் என் ஃப்ரெண்டு கொன்ன அந்த பிரசிடண்ட பழி வாங்காம இங்க இருந்து போக மாட்டேன்னு ஒரே பிடிவாதமா இங்க நிக்கிறான். அப்பதான் அந்த எம்பசியோட சீஃப் மைக் என்ட்ரி கொடுக்குறான். நீ சந்தேகப்படுறது இந்த நாட்டோட பிரசிடண்ட். அவன் ஒரு சாதாரண ஆள் இல்ல. அவனை அழிக்க நம்மளுக்கு தேவை புல்லட் இல்ல, ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ். உன்னோட யூகத்தை வச்செல்லாம் அவன் மேல எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது, கை கூட நீட்ட முடியாது அப்படின்னு சொன்னான். 6 வருஷமா இந்த நாடை சர்வாதிகாரம் பண்ணி இந்த நாடோட எக்கனாமியை காலி பண்ணவன் அவன். இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது. இந்த நேரத்துல அவன் மேல நம்ம கை வைக்கிறது ரொம்பவும் ரிஸ்க். அவனை எதிர்த்து ஒரு லேடி ப்ரொஃபசர் இப்ப நிக்கிறாங்க. இப்ப போய் அவனை பத்தி ஏதாவது குற்றம் சொன்னா இதை அரசியல் பண்ணி அவன் இதை சர்வதேச லெவல்ல பிரச்சனையாக்கி விட்டுருவான். மேபி இந்த எலெக்ஷன் கூட ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீ கொஞ்ச நாள் அமைதியா இருக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்றான். ஜாக் ஒரு முடிவுக்கு வரான். இவன் மறுபடியும் பிரசிடண்டா ஆகிரவே கூடாது. அவன் எதை கண்டுபிடிக்க கூடாதுன்னு என் நண்பனை கொன்னானோ அதை கண்டுபிடிச்சு அவனை அந்த பிரசிடன்ட் பதவியில இருந்து இறக்கணும் அப்படின்னு முடிவு பண்றான். அவனோட பாஸ் செனட்டருக்கு கால் பண்ணி எனக்கு 2 நாள் மட்டும் டைம் கொடுங்க, இங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு பர்மிஷன் கேட்கறான். அவனும் இவன் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா என்கிட்ட கேளு, ஜாக்கிரதையா அங்க விஷயத்த முடிச்சுட்டு அமெரிக்காவுக்கு வந்து சேருன்னு சொன்னான். அப்பதான் ஒரு கார் வேகமா வந்து அமெரிக்கன் எம்பசி வாசல்ல வந்து நிக்குது. அதுல இருந்து ஒரு ஆளு கையை தூக்கிக்கிட்டே வந்து இறங்கினான். அவன் தான் அந்த கேடுகட்டு போன லஞ்சம் வாங்கின ஜாக் நண்பனை கொலை பண்ண அந்த போலீஸ். அவனுக்கு வெனின்சோலா போலீஸ் மேல எந்த நம்பிக்கையும் இல்லாதால அமெரிக்கன் எம்பசிக்குள்ள போந்து அவங்களோட பாதுகாப்பை கேட்கிறான். ஜாக் அவனை விசாரிச்சப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்த போது எங்க அம்மா பக்கா ஒருத்தன் வந்தான். செம்பட்ட தட்டின முடி, நீல கண்ணு, ஸ்பானிஷ் பேசுற ஆளு. அவன் எனக்கு ஒரு $3000 கொடுத்து அந்த காரை திருப்பி விட மட்டும் சொன்னான். அவன் இப்படி கொலை பண்ணுவான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். அவன் சொன்ன அடையாளத்தெல்லாம் வச்சு ஒரு ஸ்கெட்சை போட சொன்னான் ஜாக்கு. அவனோட வேலையை ஆரம்பிச்சான். அந்த கப்பல் நிக்கிற அந்த ஹார்பருக்குள்ள ஒரு லேபர் ட்ரெஸ்ஸை திருட்டுத்தனமா போட்டுக்கிட்டே உள்ள போனான். அங்க ஒரு மொட்டை ஒருத்தன் இவனை பிடிச்சி ஐடி கார்டு கேட்க இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போதுதான் அப்ப கரெக்டா அந்த லீனா பொண்ணு உள்ள வந்துடுறா. நாங்க கண்டெய்னர் மாத்தி வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல அவன் திரும்பி சரி உன்னோட ஐடி கார்டு கொடு அப்படின்னு அவன் கேட்கறான். அப்ப என்ன பண்றதே தெரியாம டக்குன்னு இந்த லீனா பொண்ணு அவனை அடிச்சு கீழே படுக்க வச்சுட்டு அங்க இருந்து ஜாக கூப்பிட்டுக்கிட்டு வெளியே ஓடியாந்துடுறா. அப்புறம் ஜாக் யார் நீ திடீர்னு வர திடீர்னு அப்படின்னு அவனை துருவி கேட்டதுக்கு அப்புறம் அவ ஒரு ஜெர்மன் ஏஜென்ட் அப்படின்னு சொல்றா. அவ ஒரு காணாம போன பிசினஸ் மேனை தேடிட்டு இருக்கிறதா அவன்கிட்ட சொன்னான். அந்த பிரசிடண்ட் அந்த ஜெனரலை பார்த்துட்டு இருக்கும் போது சில அமெரிக்கன் ஏஜென்ட்ஸ் அவங்கள சந்திக்கிறதா தெரிய வந்தது. நான் தேடுற ஆளு இதுல ஏதாவது சம்பந்தப்பட்டிருப்பானா அப்படின்னு தெரிஞ்சுக்கதான் உன்னை ஃபாலோ பண்ண அப்படின்னு சொன்னான். அப்பதான் இவங்க 2 பேருமே ஒரு டீல் போட்டுக்கிட்டாங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், பதிலுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பென் டிரைவை ஜாக் கிட்ட கொடுக்குறா. அந்த பென் டிரைவ்ல பிரசிடண்ட் நெருங்கிய நண்பனும் வெனின்சோலா ஜெனரலும் அவனோட ஒய்ஃபும் பேசிக்கிட்டு இருக்க ரெக்கார்டிங் இருக்கு. இந்த ஆடியோவை ஜேம்ஸுக்கும் சீஃபுக்கும் மைக்கு போட்டு காட்டுறான். இந்த பிரசிடண்ட் அமெரிக்காவுக்கு எதிராக செயல்படுறான். அவன் தவறான செயல்களை நிறைய செஞ்சுட்டு இருக்கான். இப்ப எல்லாம் அவன் பண்றது எதுவுமே சரியில்லை. அதே போல அவன் மனைவியும் நீ தான் இந்த நாட்டுக்கே பிரசிடண்டா இருக்கணும், அவன் ஆயிட்டா அப்படின்ற மாதிரி 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு ஆடியோ இருக்கு. இதை வச்சு நம்ம பிரசிடண்டையும் அந்த ஜெனரலையும் பிரிக்கலாம். டிவைட் அண்ட் ரூல் பாணியில ஏதாவது இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. அவனை தனியா பிடிச்சி நம்ம பக்கம் இழுத்துருவோம், பிரசிடண்ட் பண்ண எல்லா உண்மைகளையும் அவன் கக்கிடுவான் அப்படின்னு ஜாக் ஒரு பிளான் போடுறான். இன்னொரு பக்கம் பிரசிடண்டும் இந்த ஜெனரலும் பேசிக்கிறாங்க. நீ அவசரப்பட்டு அந்த அமெரிக்கனை சுட்டு கொண்டுட்ட, அமெரிக்கன்ஸ் என்ன செய்ய போறாங்கன்னே தெரியல அப்படின்னு பயப்படுறான். ஆனா அதுக்கு பிரசிடண்ட் ரொம்ப தந்திரமா அந்த பழைய பாதுகாப்புக்கு இருந்த அந்த போலீஸ் அதிகாரி மேல போட்டுடலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு ஒரு பிளான சொல்றான். அதுக்கு அந்த ஜெனரல் அந்த போலீஸ் அதிகாரி ஏற்கனவே அமெரிக்கன் எம்பசில போய் சரண்டர் ஆயிட்டான், இப்ப நீ எதையுமே மறைக்க முடியாது, அவன் எல்லாத்தையும் நேரம் சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்றான். இன்னொரு பக்கம் அந்த பிரசிடண்டோட ஹெட் ஆஃப் செக்யூரிட்டி கார்ல போயிட்டு இருக்கும் போது கார் ரிப்பேர் ஆகிடுது. அவன் ஒரு மெக்கானிக்கை கூப்பிடுறான். அந்த மெக்கானிக் இவன் காரை கேரேஜுக்கு கூட்டிட்டு போறான். ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அங்க நம்ம ஜாக், மைக், ஜேம்ஸ் 3 பேரும் துப்பாக்கி முனையில அவனை பிடிக்கிறாங்க. அவனை ஒரு சேர்ல கட்டி வச்சுட்டு ஜெனரல் பேசின அந்த ரகசிய ஆடியோவை போட்டு காட்டுறாங்க. இந்த ஆடியோவை எதுக்கு போட்டு காட்டுறாங்கன்னா ஜெனரல் எங்க பக்கம் தான் இருக்கா அப்படின்னு அவன்கிட்ட சொல்லாம சொல்லி அனுப்புறாங்க. இதுதான் ஜாக்கோட மைண்ட் கேமு. ஜாக்க பிரசிடண்ட் வர சொல்லி அவனை மீட் பண்றான். உன் நண்பனை கொண்டு அந்த கேங்கை நாங்க புடிச்சிட்டோம், அதுல 4 பேரை கொண்டுட்டோம், 2 பேரை ஜெயில தூக்கி போட்டுட்டோம், இந்த கேஸும் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஜாக் பிரசிடண்ட் கிட்ட போய் நீ என்ன பண்ணிருப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ தான் அவனை ஆளை வச்சு கொன்ன, அது எனக்கு நல்லாவே தெரியும், இன்னொன்னு எத்தனை நாள் ஆடுறியோ ஆடிக்கோ அப்படின்னு அவனை முறைச்சு பார்த்துட்டு அங்கிருந்து போனா. ஜாக் கோவமா வெளியே போகும்போது அங்கேதான் அந்த ஹெட் ஆஃப் செக்யூரிட்டி நின்றுட்டு இருந்தான். அவன் கையில கட்டு போட்டு இருக்கிறத பார்த்த ஜாக் அவன் கையை நல்லா இறுக்கமா ஒரு அழுத்திட்டு அப்படியே வெளியே வந்துடுறான்.
அதுக்கப்புறம் ஜாக்கு அவன் சீஃப் மைக்கு கால் பண்ணி நம்ம எம்பசில புடிச்சு வச்சிருந்த போலீஸ் வீட்டுக்கு வந்த அந்த கில்லரை அந்த நாய் எந்த கையில கடிச்சது அப்படின்னு கேட்டான். அதுக்கு மைக் தேடி பார்த்துட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல அப்படின்னு சொன்னான். ஜாக்கு நம்மள்ட்ட சரண்டர் ஆன அந்த போலீஸ்காரங்கிட்ட ஹெட் ஆஃப் செக்யூரிட்டி போட்டோவை காட்டி அவனுக்கு அடையாளம் தெரியுதா பாருங்க அப்படின்னு சொன்னான். அதே நேரத்துல இவன் ஜாக்கு ரூமுக்குள்ள போகும்போது பாத்ரூம் டேப் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. அதை நிறுத்த போகும்போது டக்குன்னு அந்த கில்லர் மேக்ஸ் உள்ள வந்து அவனை தாக்குறான். அவனை தண்ணியில போட்டு அழுத்துறான். அவன் பாக்கெட்ல இந்த கத்தி எடுத்து அவனோட காலை குத்த, அப்பவும் அவன் பிடிய விடவே இல்லை. அடுத்தது அவன் கண்ணுக்குள்ள கத்தியை விட்டு ஆட்டினான். அதே நேரத்துல இங்க சீஃப் மைக்கு அவசரமா அந்த ஜெயிலுக்குள்ள போனான். அந்த விண்டோ வழியா பார்க்கும் போது அந்த போலீஸ்காரன் தரையில படுத்து கிடக்கிறத பாக்குறான். டேய் கதவை வந்து திறங்கடான்னு கத்திக்கிட்டு அந்த கதவை திறக்க போறான். அதே நேரத்துல இங்க அந்த கில்லர் மேக்ஸும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறான். ஜேம்ஸும் அவனை துரத்துக்கிட்டே ஓடுறான். சீஃப் மைக்கும் உள்ள போய் பாக்குறான். ஒரே சாட்சியா இருந்த அந்த போலீஸ்காரனையும் யாரோ விஷம் வச்சு கொண்டு இருக்காங்க. நம்ம எம்பசிக்குள்ளேயே பூந்து யாரு கொண்டு இருப்பாங்கன்னு அவனுக்கு தெரியல. ஜேம்ஸும் அவனை துரத்திக்கிட்டு ஓடினா, ஆனா ரொம்ப தூரம் அவனால துரத்திக்கிட்டு ஓட முடியல. ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதால நடு ரோட்லயே நெஞ்சு வலியோட உட்காந்துடுறான். அந்த கில்லர் மேக்ஸும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். திடீர்னு ஒரு டவுட் வந்து ஜாக் அந்த கில்லர் மேக்ஸோட ஸ்கெட்சை எடுத்துட்டு போய் லீலாக்கிட்ட காட்டுறான். இவன் தானே நீ தேடிட்டு இருக்கால அந்த ஜெர்மனு, உண்மையை சொல்லு அப்படின்னு கண்ணை காட்டி மிரட்ட அவளும் அவளை பத்தி எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஏஜென்சி தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த லீனாக்கு அவன் தான் பாஸா இருந்திருக்கான். இவ பண்ண தப்பால நிறைய அப்பாவிங்க செத்து இருக்காங்க. ஆனா அந்த மேக்ஸ் பதவியில இருக்கும் போது இவளுக்காக எல்லா பழியும் அவன் ஏத்துக்கிட்டு இவளை காப்பாத்திருக்கான். அதனால அவன் தண்டிக்கப்பட்டான். அந்த விரக்தியில பணத்துக்காக கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இவளாலதான் அவன் கெட்டான் அப்படின்றது குற்ற உணர்ச்சியில தான் இப்ப அவனை தேடிக்கிட்டு இருக்கா. ஜாக்கும் செம கடுப்பாகி அவன் காசுக்காக என் நண்பனையே கொண்டு இருக்கான். இதை தெரிஞ்சு நீ என்கிட்ட மறைச்சிட்ட, உன்னை இதுக்கு மேல நம்பவே முடியாது, என் முகத்திலே முழிக்காது அப்படின்னு சொல்லி அவளை துரத்தி விட்டுறான். அந்த மிலிட்டரி கேம்புக்குள்ள என்னதான் இருக்குன்னு கண்டுபிடிக்க ஜேம்ஸ் அவனுக்கு தெரிஞ்ச 4 சோல்ஜர்ஸும் இல்லீகலா வெனின்சோலாவில் இறங்குறாங்க. பசங்களா நம்ம யாரும் இங்க ஹீரோ வேலை பார்க்க வரல. நம்ம அங்க போய் அந்த கண்டெய்னர்ல என்ன இருக்குன்னு செக் பண்ணிட்டு உடனே அங்கிருந்து வந்துடணும். எதுல யாராவது சுட்டா மட்டும்தான் நம்ம சுடணும், நோ கன்ஸ் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா அந்த கேப்டன் சொல்லிடுறான். ஜாக்க நீ ரேடியேஷன் இருக்கான்னு செக் பண்றது மட்டும் தான் உன்னோட வேலை, போட்டு ஓட்டுறது இவனோட வேலை அப்படின்னு எல்லார் வேலையும் பிரிச்சுட்டாங்க. அப்பதான் அங்க இருந்த கேப்டன் யாராவது பிரிஞ்சு போயிட்டா அங்கேயே நில்லுங்க, டிராக்கரை வச்சு நாங்க கண்டுபிடிச்சிருவோம். அதே போல போட் டிரைவர் பிளாக்கி கிட்ட நீ போட்லயே இருக்கணும், நீ தான் இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட், நாங்க வரத பார்த்தோன்னே நீ போட்டை ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும், உடனே அங்கிருந்து கிளம்பிடணும், போட்டை விட்டு நீ இறங்க கூடாது அப்படின்னு அவனுக்கு ஸ்ட்ரிக்டா ஒரு ஆர்டர் போட்டுறா. எல்லாரையும் கூட்டிக்கிட்டு கண்டெய்னர் கிட்ட போறாங்க. அவங்க எந்த கண்டெய்னர் பார்க்க வந்தாங்களோ அதுல எந்த ஒரு ஆயுதமோ ரேடியேஷனோ இல்ல. அதனால கிளம்பலான்னு முடிவு பண்ணாங்க. அப்பதான் ஜாக்கு பக்கத்துல இன்னொரு கண்டெய்னர் இருக்கு, அதை லாக் அவுட் வச்சு செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு யாரு பேச்சும் கேட்காம அந்த கண்டெய்னரை உடைக்க போயிடுறான். அதுக்குள்ள போனா அமோனியம் நைட்ரேட் அப்படின்னு ஒரு ஆயில் மட்டும் இருக்கு. அதை போட்டோவும் புடிச்சுக்கிறான். அப்பதான் கரெக்டா ஏற்கனவே பார்த்த அந்த மொட்டைய ஜாக்க புடிச்சிடுறான். கரெக்டா அவனை புடிச்சு வைக்கும் போது நம்ம கேப்டன் பின்னாடியே வந்து மொட்டையை அடிச்சு அங்க இருந்து தூக்கிடுறான். மொட்டையனை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு நீங்க யாருக்கு ஒர்க் பண்றீங்க அப்படின்னு கேட்கறான். ஆனா அவன் எதுவுமே சொல்லல. அப்ப ஜேம்ஸ் அவனோட ஒரு கட்டை விரலை மட்டும் கட் பண்ணிடுறான். இந்த விரல்ல டிஎன்ஏ இருக்கும், இதை வச்சு இவன் யாரு, இவன் ஜாதகத்தை மொத்தத்தையும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரலை மட்டும் எடுத்துக்கிட்டு அவனை அதே இடத்துல தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் போட் டிரைவர் பிளாக்கி நைட் விஷன்ல சில ஆர்மி ஆளுங்கெல்லாம் வரதை பார்த்துட்டு அவன் போட்ல இருந்து இறங்கி போய் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்பதான் இங்க ஷூட் அவுட் நடக்குது. அவங்கள்ட்டையும் ரொம்ப சாதுரியமா எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு போட்டுக்கிட்ட வந்தாங்க. பிளாக்கியே காணோம். வேற வழி இல்லாம திரும்பி வந்து பிளாக்கியை பிக்கப் பண்ணிக்கலாம், இங்க இருந்து கிளம்பலான்னு கேப்டன் உத்தரவிட்டதால அங்க இருந்து எல்லாருமே கிளம்பிடுறாங்க. ஆனா பாவன் டிரைவர் பிளாக்கி மட்டும் அந்த காட்டுக்குள்ள தனியா மாட்டிக்கிறான். ஜேம்ஸ் ஜாக்க கூப்பிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான். எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதால தான் என்னால ஓட முடியல, நான் ரஷ்யாவில இருந்து இங்க டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்ததே அதனாலதான், இது என்னோட ரஷ்யன் சீஃபுக்கும் உனக்கு மட்டும் தான் தெரியும், மேல இருக்கவங்களும் எவனுக்கும் சொல்லிடாத அப்படின்னு அவன்கிட்ட சொல்றான். பிரசிடென்ட் அவனோட ஜெனரலை கூப்பிட்டு உன்னை அமெரிக்கன்ஸ் வேவ் பார்த்துட்டு இருக்காங்க, ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்றான். பிரசிடென்ட்டுக்கு எல்லா விஷயமும் இப்ப தெரிஞ்சு போச்சு. எலெக்ஷன் டைம்ன்றதால அவனுக்கு எதுவுமே பண்ணாம எச்சரிக்கையோட அனுப்பி விட்டுறான். இப்போ பிரசிடென்ட்டை எதிர்த்து அந்த ப்ரொஃபசர் லேடியும் பயங்கரமா பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்காங்க. தேர்தல் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. ஓட்டு வாங்கறதுக்காகவும் மக்களை கவரத்துக்காகவும் அந்த பிரசிடென்ட் ஜாக்கோட ஃப்ரெண்டை கொண்ட எல்லாரையும் பிடிச்சி ஜெயில போட்டாச்சு அப்படின்னு சொல்லி டிவில டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாமே அவன் எலெக்ஷனுக்காக தான் பண்றான்னு எல்லாருக்கும் தெரியுது.
இப்ப எம்பசில செம டென்ஷன். அமெரிக்கால அந்த மேல் அதிகாரி சீஃப் மைக்க போட்டு கிளின்னு கிழிக்கிறாங்க. உங்க ஆளுங்க காட்டுல பர்மிஷன் இல்லாம போனது இல்லாம அங்க ஒரு ஆளை வேற விட்டுட்டு வந்திருக்காங்க. வெனிசுலா பிரசிடென்ட்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சு என்ன புடிச்சு கத்துறாருன்னு மைக்க புடிச்சு அவனோட பாஸ் கத்துறாங்க. ஜாக்கு அந்த கண்டெய்னர் போட்டோக்களை எல்லாத்தையும் ஒரு பின் பண்ணி அதை அனலைஸ் பண்ணிட்டு இருக்கான். ஜெர்மன் கம்பெனி மேக் பண்ண ஒரு ட்ரில்லிங் மிஷின் இருந்தது. இதோட மதிப்பு கிட்டத்தட்ட $3 மில்லியன் இருக்கும். அவங்க ஆயுதங்கள்லாம் கடத்தல, மைனிங் பண்றதுக்கான கருவிகளை தான் அந்த காட்டுக்குள்ள கொண்டு போயிருக்காங்க. மைனிங்னா பூமிக்கு அடியில இருக்கிற தங்கம், நிலக்கரி, இரும்பு, தாது மாதிரியான ரொம்ப மதிப்புமிக்க பொருட்களை தோண்டி எடுக்கிற முறை பேர் தான் மைனிங். அதுக்கு தான் மைக்கு, ஏன்டா சொந்த நாட்டுல மைனிங் பண்றதெல்லாம் தப்பு இல்ல, அதுல என்ன உனக்கு ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டான். எனக்கு அதுல ப்ராப்ளம் இல்ல, ஏன் ஆயுதல் கடத்தல் பண்றவன் எல்லாம் எதுக்கு அவன் செக்யூரிட்டியா வச்சிருக்கான்றதா என்னோட டவுட் அப்படின்னு சொன்னான். அங்க ஒரு மொட்டையை விரல கட் பண்ணுவோம்ல, அவனோட டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் செக் பண்ணும்போது அவன் இன்டர்நேஷனல் லெவல்ல ஆயுத கடத்தல் பண்றவன். அவனுக்கு இன்டர்போல்ல இருந்து ஒரு ரெட் நோட்டீஸே இருக்கு. அந்த மாதிரி ஆள எதுக்கு அந்த கேம்ப்ல இருக்கணும் அப்படின்றதுதான் ஜாக்கோட கேள்வி. அந்த கேம்ப்ல ஒரு லோகோவை பார்த்தேன். அந்த லோகோ லண்டன்ல இருக்கிற ஒரு பிரைவேட் கம்பெனியோடது. உலகத்துல எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கே காசுக்காக இவங்க ராணுவ உதவிகளை செய்வாங்க. இந்த கேம்புக்கு பாதுகாப்பு கொடுக்கறதும் இவங்க தான். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது கண்டெய்னர்ல அமோனியம் நைட்ரேட் ஃபியூல் ஆயில் இருந்தது. இது சாதாரணமா சுரங்கத்துல பாறைகளை உடைக்க பயன்படுத்துற வெடிமருந்து. என்னோட நண்பனை கொண்ட அந்த பாம் செக் பண்ணி பார்த்தப்போ அதுலயும் இந்த கெமிக்கல் தான் இருந்ததுன்னு போரன்சிக் ரிப்போர்ட் வந்திருக்கு. என் நண்பனை கொன்னதுக்கும் இந்த லண்டன் கம்பெனிக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. இப்போ பிரசிடென்ட்டும் இந்த லண்டன் கம்பெனிக்கும் என்ன தொடர்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ஆதாரத்தை நான் தேடி கண்டுபிடிக்கணும்னா நான் அதுக்கு லண்டன் போகணும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த சீஃப் மைக்கு, நீ எங்கேயும் போக தேவையில்லை, ஏற்கனவே எனக்கு ஆப்படிச்சிட்டு இருக்காங்க. நேத்து உன்னோட அதிக பிரசங்கத்தால் தான் நம்மள ஒருத்தன் அந்த காட்டிலே தொலைஞ்சு போயிட்டான். யார் பேச்சும் கேட்காம தன்னிச்சையா செயல்பட்டதால் தான் இந்த பிரச்சனை. உனக்கு டிக்கெட் போட்டாச்சு, நீ இன்னைக்கு அமெரிக்காவுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மைக்கு போயிடுறான். ஜேம்ஸ் அன்னைக்கு நைட்டு தூக்கம் வராம இன்டர்நெட்ல வெனிசுலா மைனிங் டிபார்ட்மெண்ட் யார் கையில இருக்கு அப்படின்றத நெட்ல சர்ச் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கும் இந்த சேட்டலைட் லான்ச்சுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமான்னு தேடிக்கிட்டு இருந்தான். அப்பதான் சீஃப் மைக் மூலமாவே அவனுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அந்த மைனிங் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டரா இருந்ததே அந்த லேடி ப்ரொஃபஸரோட புருஷன் தான். அவனும் இந்த பிரசிடென்ட் எதிர்த்து நிறைய விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு நாள் காணாம போயிட்டான். அவன் காணாம போய் இதோட 1 வருஷம் ஆச்சு. அவன் எங்க போனானே தெரியல அப்படின்னு மைக் சொன்னான். இங்க மைக் இவனை துரத்தி விடுறதுல இருந்ததால டக்குன்னு ஜாக் ஒரு ஐடியா பண்ணான். அவனோட பாஸ் செனட்டருக்கு போன் போட்டு, என் நண்பனை கொண்டவனை நான் கண்டுபிடிக்கணும்னா நான் லண்டன் கண்டிப்பா போய் ஆகணும், நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் முதல்ல மறுத்த. அதுக்கப்புறம் எப்படியோ பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணி லண்டனுக்கு அவரே டிக்கெட் போட்டு கொடுத்துட்றாரு. ஜாக் அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள போகும்போது அவன் பின்னாடியே லேடி கெட்ட போட்டுட்டு அந்த கில்லர் மேக்ஸும் வரான். ஜாக் ஹோட்டல் ரூமுக்கு போன உடனே அங்க ஏற்கனவே லீனா கன்னோட வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீ இங்க இருந்து உடனே கிளம்பு, மேக்ஸ் இங்கேயே வந்துட்டான், உன்னை கூடுறதுக்கு தான் அவன் இந்த ஊருக்கே வந்திருக்கான் அப்படின்னு வார்னிங் ஒண்ணு கொடுக்குறா. ஆனா ஜாக் அதெல்லாம் கேட்கவே இல்லை. நீ ஒன்னு எனக்கு ஹெல்ப் பண்ணு, இல்லைன்னா எனக்கு வழியை விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். லீனா அந்த லண்டன் கம்பெனிக்குள்ள போறதுக்கு அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தன் MI5ல இருக்கிறதா சொல்றா. அந்த ஆளை பிடிச்சோம்னா அந்த கம்பெனிக்குள்ள நுழையலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே ஒரு காஃபி ஷாப்ல அவனை மீட் பண்றாங்க. நீங்க சொல்ற அந்த லண்டன் கம்பெனி நிறைய வெப்பன் சப்ளை பண்றது, இல்லீகல் ட்ரைனிங் கொடுக்குறதுன்ற மாதிரி நிறைய தப்பு பண்றாங்க, அது எங்களுக்கே தெரியும். ஆனா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம அவன் கிட்ட கூட நெருங்க முடியாது, அவனுக்கு நிறைய அரசியல் சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொன்னான். இப்ப அவனை போய் மீட் பண்றதுக்கு உன்ன அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அவன் அபார்ட்மெண்ட்டையோ இல்ல அவன் ஆஃபீஸ் சர்ச் பண்றதுக்கு சர்ச் வாரண்ட் வாங்கணும், இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகும், நீங்க சொல்ற டைம்லலாம் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்குன்னு ஒரு ஈஸியா ஒரு பிளான் ஒன்று சொன்னான். நீங்க என்ன பண்றீங்கன்னா அவனோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுங்க, நீங்க அவனோட பேங்க் அக்கௌண்ட்டை மட்டும் ஃப்ரீஸ் பண்ணுங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதே போல அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை சீஸ் பண்ண அன்னைக்கே அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டான் அந்த CEO. காட்டுல தனியா மாட்டின பிளாக்கியை தேடிக்கிட்டு நம்ம கேப்டனும் அவனோட டீமோட போறாங்க. அந்த டிராக்கரை வச்சு பார்த்ததுக்கு நம்ம பிளாக்கி இன்னும் 12 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கான், இன்னைக்கு எப்படியா நடந்து போனோம்னா அவனை புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துல ஒரு சின்ன பையன் கன்னோட வந்து பிளாக்கியை மிரட்டி அவன்கிட்ட இருந்து துப்பாக்கி அந்த டிராக்கர் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி போறான். அவனை நம்ம பிளாக்கி துரத்திக்கிட்டே போறான். ஆனா நைஸா ஒரு இடத்துல எகிரி குதிச்சு அவன் அந்த டிராக்கரோட எஸ்கேப் ஆயிடுறான். அன்னைக்கு நைட்டு அந்த பிரசிடென்ட் லேடி ப்ரொஃபசர் வீட்டுக்கு போலீஸோட போய், இந்த எலெக்ஷன்ல நீ வாபஸ் வாங்கிடு, உனக்கு என்னோட கட்சியிலேயே ஒரு மினிஸ்டர் போஸ்டிங் போட்டு தரேன், அடுத்த வருஷம் உன்னை நானே பிரசிடென்ட் ஆக்கிடுறேன், என்ன சொல்ற அப்படின்னு ஒரு டீல் பேசுறான். அவர் ரொம்ப தெளிவா, உங்க ஆஃபருக்கு ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு யோசிக்க மட்டும் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிடுறா.
அடுத்த நாள் காலையில ஜேம்ஸ் அந்த லேடி ப்ரொஃபஸரை மீட் பண்ணி அவ புருஷனை பத்தி விசாரிக்கிறான். அப்பதான் ஜேம்ஸ் ஏதாவது இந்த காட்டுக்குள்ள மைனிங் பத்தி ஏதாவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரா அப்படின்ற மாதிரி அவன் கேட்டான். அப்பதான் அந்த ப்ரொஃபஸர் அவங்க புருஷன் லாக்கர்ல இருந்து ஒரு விசித்திரமான கல்லை எடுத்து ஜேம்ஸ் கிட்ட கொடுத்தா. இததான் அவர் தொலைஞ்சு போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கையில வச்சுக்கிட்டு இருந்தாரு. இத பத்தி எனக்கு ஒன்னும் தெரியாது, இதை நீங்க தான் செக் பண்ணிட்டு இதுல ஏதாவது விஷயம் கிடைக்குமான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கையிலேயே கொடுத்துடுறா. ஜேம்ஸ்க்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது. இந்த மைனிங் கல்லு, லண்டன் கம்பெனி, அப்புறம் அந்த சேட்டலைட் லான்ச், இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு பெரிய லிங்க் இருக்குன்றது அவனுக்கு புரியுது. இப்ப ஜாக் அந்த லண்டன் கம்பெனில தான் இருக்கான். அவன் போன உடனே என் அக்கௌண்ட் ஏன்டா முடக்குனீங்க, உங்க மேல நான் கேஸே போடுவேன் அப்படின்னு கத்துறான். அதுக்கு ஜாக் ரொம்ப கூலா, நீங்க தாராளமா கேஸ் போடுங்க, ஆனா அது முடிய 1-2 வருஷம் ஆயிடும். உங்ககிட்ட வேலை பார்க்குற அந்த ஆபத்தான ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுக்கணுமா இல்லையா? அவங்க உங்களை சும்மா விட்டுருவாங்களா? இல்ல நீங்க பண்ணிட்டு இருக்க வேலை பாதியில நின்னா உங்களோட பிசினஸ் என்ன ஆகுன்றதெல்லாம் யோசிச்சு பாத்தீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி ஜாக் அவனை லாக் பண்ணா. நீங்க ஒன்னும் பண்ண வேணாம், நான் கேட்கிற 2 கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க, இன்னைக்கு ஈவினிங்கே அன்ஃப்ரீஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னான். வேற வழியே இல்லாம அந்த சிஇஓ இவங்களுக்கு ஒத்துழைச்சான். எனக்கு முதல் கேள்வியா, வெனின்சுலா பிரசிடென்ட்டுக்கும் உங்க கம்பெனிக்கும் என்ன டீல், அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். வெனின்சுலா பிரசிடென்ட்டுக்கும் எங்களுக்கும் எந்த டீல் இல்ல. அந்த மிலிட்டரி கேம்ப் வல்கர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனி எங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டதால நாங்க பிரைவேட்டா மிலிட்டரி ஹெல்ப் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னான். அப்பதான் அந்த கில்லர் மேக்ஸ் போட்டோவை அவனுகிட்ட காட்டினான். இவனை எங்களுக்கு வேற ஒரு பேர்ல தான் அறிமுகம் ஆனான். இவனை வச்சு நாங்க நேரடியா எந்த வேலையும் செய்யல. வெனின்சுலால மோனிகான்னு ஒரு லேடி, அவங்க மூலியமா தான் இவன் எனக்கு அறிமுகம் ஆனான். நாங்க வெறும் ஒரு மீடியேட்டர் தான். 2 பார்ட்டிஸையும் நாங்க அறிமுகம் செஞ்சு வச்சிருவோம். அவங்க என்ன வேலை கொடுக்குறாங்கன்றது எனக்கு தெரியாது, நாங்க கமிஷன் வாங்கிட்டு எங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிடுறான். சரி, அந்த மேக்ஸை நீங்க எப்படி கான்டாக்ட் பண்ணுவீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு எங்கள்கிட்ட என்கிரிப்டட் இமெயில் பாக்ஸ் இருக்கு, அவனை நான் மெயில் அனுப்புவோம், அவன் ஒரு டைமா பார்த்து எங்களுக்கு கால் பண்ணுவான், நான் சொல்றத இப்ப அவனுக்கு மெயில் அனுப்பு அப்படின்னு சொன்னான் ஜாக். அடுத்த நாளே இந்த லேடி ப்ரொஃபஸர் நம்ம ஜேம்ஸை கூப்பிட்டு, இந்த பிரசிடென்ட் என்னை எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்க சொல்றான், ரொம்பவும் குடைச்சல் கொடுக்குறான், நீங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா அப்படின்னு ஜேம்ஸ் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கிறா. ஜேம்ஸும் அவங்க கிட்ட இருக்கிற 2 திறமையான பாடி கார்ட்ஸை அவளுக்கு அனுப்புறதா சொல்லிட்டு வந்தான். பிளாக்கி கிட்ட இருந்து எடுத்துட்டு போன டிராக்கரை வச்சிருந்த அந்த சின்ன பையனை கேப்டன் எப்படியோ புடிச்சிடுறான். அந்த பையனை புடிச்சு கேட்கும் போதுதான் அந்த பிளாக்கி எங்க இருந்தான்ற விஷயத்த அவன் சொல்றான். இதுக்கப்புறம் பிளாக்கி எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றது அவனுக்கு தெரியல. ஜாக்கு அந்த லண்டன் சிஇஓ சொன்ன வல்கர் இண்டஸ்ட்ரீஸை இன்டர்நெட்ல ப்ரௌஸ் பண்ணி அந்த கம்பெனி என்ன வேலை செய்யறத கண்டுபிடிச்சு ஜேம்ஸ் கிட்ட சொன்னான். அந்த கம்பெனி பிளாஷ் லைடர் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த டெக்னாலஜி வச்சு காட்டுக்குள்ள இருக்க பாறைகளுக்குள்ள ஊடுருவி அதுக்கு அடியில என்ன இருக்குதுன்னு ஸ்கேன் செஞ்சு ஒரு மேப்பாவே காட்டிடுமா. வெனின்சுலா காட்டுல எங்கெல்லாம் சுரங்கம் தோண்டலான்னு கண்டுபிடிக்கதான் அவங்க இந்த அன்ரிஜிஸ்டர்ட் சேட்டலைட்டை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னான். அவங்க எதுக்காக பூமியை குடைறாங்க, அங்க என்ன தேடுறாங்கன்றது தான் தெரியல அப்படின்னு சொன்னான். அவங்களுக்கு இந்த வேலையை கொடுத்தது வெனின்சுலா கம்பெனில மோனிகான்ற ஒரு லேடி. இந்த மோனிகா வந்து பிரசிடென்டோட பினாமி. இவ வெனின்சுலால ஒரு ஷெல் கம்பெனி மாதிரி வச்சுக்கிட்டு பிரசிடென்ட் சொல்ற வேலையை எல்லாத்தையுமே பாக்குறவ. இவ தான் மேக்ஸுக்கு காசு கொடுத்து ஜாக்கியும் அவன் நண்பனையும் போட சொன்னது. இவளை பிடிச்சா ஏதாவது தகவல் கிடைக்கும்னு ஜாக்கும் ஜேம்ஸும் அவளை தேடிட்டு இருக்காங்க. ஜாக்கும் MI5 டீமும் இப்போ அந்த கில்லர் மேக்ஸை பிடிக்க ஒரு ஹோட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட தான் அந்த லண்டன் கம்பெனி சிஇஓவும் இருக்கான். இவனை ஆடா வச்சுதான் அவனை பிடிக்க போறாங்க. ஒரு ஆள் மட்டும் தொப்பி போட்டுக்கிட்டு கிட்ட வரான். எல்லாரும் அலர்ட் ஆகுறாங்க. ஹோட்டலுக்குள்ள வந்த உடனே எல்லாரும் அவனை அமுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அவனும் ஹோட்டலுக்குள்ள வந்தான். எல்லாரும் பாஞ்சு போய் அவனை பிடிச்சாங்க. ஆனா அவன் மேக்ஸ் இல்ல. அவனை பிடிச்சி கேட்கும் போதுதான் அவனோட தங்கச்சிய மேக்ஸ்ன்றவன் கடத்தி வச்சுக்கிட்டு என்ன இந்த ஹோட்டலுக்குள்ள போக சொன்னா அப்படின்றது மட்டும்தான் அவன் சொன்னான். இப்படி அவன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே மேக்ஸ் தூரத்துல இருந்து லண்டன் சிஇஓவை சுட்டு தள்ளிடுறான். ஜாக்கும் எந்த பக்கத்துல இருந்து குண்டு வந்து செக் பண்ணிட்டு அவனை துரத்திக்கிட்டு ஓடுறான். பில்டிங் மேலாம் ஏறி குதிச்சு நம்ம ஜாக் அப்படியே டாம் க்ரூஸ் லெவல்ல சேஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா மேக்ஸ் ஒரு கட்டத்துல தண்ணிகளை குதிச்சு எப்படியோ எஸ்கேப் ஆயிடுறான். இந்த கில்லர் மேக்ஸும் அவனோட கேமரால இருக்க மெமரி கார்டை செக் பண்றான். அப்பதான் ஜாக் பின்னாடி லீனா நிக்கிறத பாக்குறான். லண்டன்ல அந்த கம்பெனி சிஇஓ செத்ததுக்கு அப்புறம் அந்த MI5 ஏஜென்ட் ஜாக்க, நீ உடனே இங்கேருந்து அமெரிக்காவுக்கு கிளம்பு, உன் கூட வந்தாலே அவளை நம்பவே நம்பாத, உன் கூட இருந்துகிட்டே அவனுக்கு ரூட்டு கொடுத்துருக்கா, இல்லைன்னா அவனை ஈஸியா நம்ம பிடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான்.
ஆனா ஜாக் யாருக்கும் தெரியாம இறந்த சிஇஓ கிட்ட இருந்த அவனோட வீட்டோட சாவியை திருடிக்கிட்டு போய் அவன் வீட்டுக்குள்ளே பூந்துடுறான். இப்ப அவனோட சிஸ்டத்துல இருந்த டீடைல்ஸ் ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்க அந்த சிஸ்டம் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடா இருக்கு. அவனோட ஹேக்கர் ஃப்ரெண்டுக்கு அந்த லேண்ட்லைன்ல இருந்து கால் பண்ணி அந்த சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸை வச்சு அந்த சிஸ்டத்துக்குள்ள பூந்துடுறான் அந்த ஹேக்கர். அதுக்கப்புறம் ஜாக் அதுல இருந்து நிறைய டீடைல்ஸை எடுத்துடுறான். வெனின்சுலால ஜேம்ஸுக்கு அந்த லேடி ப்ரொஃபசர் ஒரு கல்லு கொடுத்தாங்கல்ல, அதை ரிசர்ச் பண்ணதுல அது ஒரு சாதாரண கல்லு இல்ல, அது பேரு டேண்டலம் அப்படின்றது தெரிய வருது. இத மார்க்கெட்ல ப்ளூ கோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதை வச்சுதான் சேட்டலைட், ஜெட்டு, சாஃப்ட்வேர், மிசைல்ஸ் நிறைய விஷயம் இந்த தாது பொருளை வச்சு செய்வாங்களாம். இது 90% கிட்ட சீனா கிட்ட தான் கிடைக்கும். இப்ப நம்ம வெனின்சுலால கிடைக்குது, அதுக்காக தான் இவங்களாம் அடிச்சுக்கிறாங்க போல அப்படின்னு ஜேம்ஸ் சொல்றான். இங்க சீஃப் மைக்கு அங்க இருக்க ட்ரோன் சேட்டலைட் மூலமா நம்ம பிளாக்கி எங்க இருக்கான்றத கண்டுபிடிச்சு அந்த லொகேஷனை கேப்டனுக்கு அனுப்புறான். அந்த கேப்டனும் பிளாக்கி நோக்கி அந்த லொகேஷனுக்கு தேடி போயிட்டு இருக்கான். ஜாக் கிட்ட மேக்ஸுக்கு அனபிலான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவ லண்டன்ல ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கா. நீ மட்டும் அவளை புடிச்சிட்டனா கண்டிப்பா அவன் வருவான், உனக்கு தேவையான டீடைல்ஸ் அவன் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்றான். இவ மறுபடியும் ஜாக்கோட சுத்துறத மேக்ஸ் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேருமே அந்த பொண்ணை பாக்குறதுக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போய் அந்த ட்ரெயினுக்குள்ள ஏறுறாங்க. ஆனா ட்ரெயினுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறத மேக்ஸ் பாக்குறத இந்த லீனாவும் பாத்துடுறா. டக்குன்னு ஜாக் கிட்ட நீ அந்த யூனிவர்சிட்டிக்கு போ, எனக்கு வேற வேலை இருக்குன்னு டக்குன்னு அந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கிடுறா. வெளியில வந்த லீனாவும் மேக்ஸ் பாத்துடுறான். அவளை துரத்திக்கிட்டே போய் ஒரு இடத்துல சுட்டு அவளை பிடிச்சி அவன் எங்க போறான்ற விஷயத்த அவன்கிட்ட கேக்குறா. ஆனா அவ கடைசி வரைக்கும் எதுவுமே சொல்லல. ஆனா அவ பாக்கெட்ல வச்சிருந்த டிக்கெட்டு அவ எங்க போறான்றத சொல்லிடுது. ஜாக் நேரா அந்த யூனிவர்சிட்டிக்கே போய் மேக்ஸோட பொண்ணை எப்படியோ புடிச்சிடறான். கரெக்டா லீலா போன்ல இருந்து மேக்ஸ் கால் பண்றான். நீ அவளை ஒன்னும் பண்ணாத, உனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணாலும் நான் நேர்ல வந்து தரேன் அப்படின்னு மேக்ஸ் சொன்னதால அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அவன் சொன்ன மாதிரியே மேக்ஸும் அங்க வந்தான். அப்ப ஜாக்கு எனக்கு தெரிய வேண்டியதுலாம், என் நண்பனை கொல்ல சொன்னது உனக்கு யாரு, உனக்கு யாரு காசு கொடுத்தது மட்டும் எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்டான். என் பொண்ணை முதல்ல விடு, அதுக்கப்புறம் உன்கிட்ட எல்லாத்தையுமே நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஜாக் நம்பி அவளை விட்டுறான். அந்த பிரசிடென்ட் தானே அவனை ஹிட் பண்றதுக்கு காசு கொடுத்தான் அப்படின்னு கேட்டா. ஓ, நீ இன்னும் அப்படித்தான் நம்பிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே மேக்ஸ் கன்னை எடுத்து ஜாக்க சுட போனா. ஆனா திடீர்னு பின்னாடி இருந்து லீனா மேக்ஸ சுட்டு தள்ளிடுறா. இதை ஜாக்கும் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவனுக்கு அவனை உயிரோட பிடிக்கணுன்றது தான் அவனோட ஆசை. இங்க இருந்து உடனடியா கிளம்பிடு அப்படின்னு சொன்னதால ஜாக்கும் அங்கிருந்து போயிடுறான். மோனிகா யாரு, எந்த ஏரியாவில் இருக்கா எல்லாத்தையும் ஜேம்ஸ் கண்டுபிடிச்சிடுறான். சோ இவங்க ரெண்டு பேருமே ஒரு பிசினஸ் மேன் மாதிரி அந்த ஆபீஸ்க்கு போனாங்க. அவங்கள கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. அவங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணாங்க. அப்பதான் ஆர்மி ஆளுங்க உள்ள வந்து அவங்கள கூட்டிட்டு போயிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு போய் பிரசிடென்ட்டுக்கு முன்னாடி உட்கார வச்சானுங்க. உன் நண்பனை கொண்டவனை நாங்க தண்டிச்சிட்டோம், இருந்தும் எதுக்கு இது மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்கு தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போய்கிட்டு இருக்க அப்படின்னு பிரசிடென்ட் கேட்டா. அப்படியே செஞ்சுட்டு இருந்தேன்னா அது ஒரு பெரிய பிரச்சனைல விடும், இனிமேலுக்கு இது மாதிரி நோன்ற வேலை வச்சுக்காத, மரியாதையா கிளம்பு, இங்க எல்லாமே நமக்கு மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் காட்டுல அந்த கேப்டனும் நம்ம பிளாக்கியை தேடிட்டு ஒரு லொகேஷன் போயிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல அந்த ஹெட் ஆஃப் செக்யூரிட்டி ஆளுங்க எல்லாரும் அவங்களை சுத்தி வளைச்சு சுட ஆரம்பிச்சுறாங்க. என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சுக்கிட்டு ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க. மேல இருந்து யாரோ வெனின்சுலா சோல்ஜர்ஸையே சுட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரா அதுன்னு பார்த்தா நம்ம பிளாக்கி தான். அங்க இருந்த அந்த ஹெட் ஆஃப் செக்யூரிட்டியை தள்ளி விட்டுட்டு அங்க அவங்க கண்ணை எடுத்து மத்தவங்களை சுட்டுக்கிட்டு இருக்கான். அங்கே அவனுக்கு ஒரு லேப்டாப் கிடைச்சது. அந்த லேப்டாப்பை எடுத்துட்டு வந்து கேப்டன்கிட்ட கொடுக்குறான். சண்டை ரொம்ப மோசமாகுது. அப்பதான் கேப்டன், நீங்க இந்த லேப்டாப்பை எடுத்துட்டு ஜேம்ஸ் கிட்ட போய் கொடுங்க, நான் இவங்களை திசை திருப்புறேன்னு சொல்லி அவன் ஒரு திசையை நோக்கி ஓடுறான். இந்த பசங்களும் லேப்டாப் எடுத்துட்டு ஒரு திசையை நோக்கி ஓடுறாங்க. கேப்டன் சண்டை போடும் போது அவன் கால் அடிபட்டு ஒரு பள்ளத்துல விழுந்துடுறான். தோட்டாக்களும் தீர்ந்து போகுது. எதிரி ஆளுங்க அவனை சுட்டு கொன்னுடுறாங்க. பிளாக்கி மத்த ஆளுங்களும் இதை தூரத்துல இருந்து பார்த்துட்டு கதறாங்க. அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. சில அமெரிக்க உளவாளிகள் வெனின்சுலா நாட்டுக்குள்ள பூந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பிரசிடென்ட் டிவில அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். லேடி ப்ரொஃபசர் ஜேம்ஸ் கை குலுக்கின போட்டோவை டிவில போட்டு, இவ ஒரு அமெரிக்க உளவாளி, அவங்களுக்கு நம்ம நாட்டை கொள்ளையடிக்கிறதுக்கு ஏத்தாப்புல ஒரு ஆளை போடணும்னு பாக்குது அமெரிக்கா அப்படின்னு டிவில அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு வெறித்தனமான ஸ்பீச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட வெனிசுலா மக்கள் எல்லாரும் அமெரிக்கா எம்பசியை சுத்தி வளைச்சு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாக்கும் ஜேம்ஸும் எப்படியோ தப்பிச்சு எம்பசிக்குள்ள வந்துடுறாங்க. நம்மள இங்க இருந்து காலி பண்ண சொல்லி மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்துருச்சு அப்படின்னு சொன்னான். அந்த வெனிசுலா ஆளுங்க கேப்டனோட பாடியை தூக்கிட்டு அவங்க கேம்புக்குள்ள போனாங்க. பிளாக்கி அவனோட ஆளுங்களும் ரகசியமா அவங்கள பின்தொடர்ந்தே போறாங்க. அந்த வெனிசுலா
ஆளுங்க காட்டுல நம்ம கேப்டனை கொன்னுட்டு அவரோட ஷூ ஜாக்கெட் எல்லாத்தையும் கழட்டி அவனை அவமானப்படுத்துறாங்க. இத டிவில பார்த்த ஜாக்கும் ஜேம்ஸும் நொந்து போயிட்டானுங்க. அமெரிக்கன் எம்பசியை காலி பண்ணி சொன்னதால இப்ப அவசரமா இங்க இருக்க டாக்குமெண்ட்ல எல்லாத்தையுமே அழிச்சிட்டு ஹெலிகாப்டர்ல கிளம்புறாங்க. ஆனா சீஃப் மைக்கு, ஜாக்கு, ஜேம்ஸ் இவங்க 3 பேர் மட்டும் பெனின்சுலாலே தங்கிடுறாங்க. இந்த மேட்ருக்கு ஒரு முடிவு கட்டிட்டு நம்ம இங்க இருந்து போகலாம் அப்படின்னு 3 பேருமே ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அப்பதான் ஒரு ரகசியமா சப்வேக்குள்ள போய் அவங்களுக்கு தேவையான துப்பாக்கி, பணம் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பேக்ல போட்டாங்க. எல்லாரும் ஒரு பேக் எடுத்துட்டு போகும்போது ஜேம்ஸும் ஒரு பேக்கை தூக்கிட்டு வந்தா. அவனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கதால அந்த பேக்கை அவனால தூக்கவே முடியல. ஜாக்கு தான் அவன் கிட்ட இருந்து ஒரு பேக்கை எடுத்துக்கிட்டு அவனை கை தாங்கலா அழைச்சிக்கிட்டு வந்தான். சீஃப் தன்னோட விசுவாசியான ஒரு ஆளை வச்சு பெனின்சுலா போலீஸ் ஸ்டேஷன் 2 போலீஸ்காரன் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தான். அதை வச்சுக்கிட்டு ஊருக்கு வெளியே ஒரு சேஃப் ஹவுஸ் இருக்கு, அங்க போயிட்டுனா நம்மள யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பிளான போட்டான். ஜேம்ஸ்க்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதால ஜாக்கு அவனை கழட்டி விடுறதுக்கு பிளான் பண்ணான். ஜேம்ஸ் அந்த கார் டிக்கில படுத்துக்கிறான். அந்த விசுவாசியை கூப்பிட்டு இவனை எப்படியாவது ஏர்போர்ட்ல அழைச்சு போய் விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க பார்த்துப்பாங்கன்னு அந்த விசுவாசி கிட்ட சொல்லிடுறான். இன்னொரு கார்ல சீஃப் மைக்கு பெனின்சுலா போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கார் ஓட்டிட்டு இருக்க ஜாக் கார் டிக்கில படுத்துக்கிறான். இன்னொரு கார்ல அந்த விசுவாசியோட ஜேம்ஸ் போறான். வண்டி ஒரு இடத்துல நின்னுச்சு. ஜேம்ஸ் கீழே இறங்கினா அது ஏர்போர்ட் இல்ல, கையில கன்னோட ஹெட் ஆஃப் செக்யூரிட்டி நிக்கிறான். இந்த விசுவாசி அவன் வேலையை கரெக்டா செஞ்சு விட்டான். ஜாக்கு அங்க இருந்து கார்ல இருந்து தப்பிச்சு ஒரு சேஃப் ஹவுஸ்க்கு போயிடுறாங்க. மைக்கு அம்பாசடர் கரெக்டா போய் சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு செக் பண்றதுக்கு கால் பண்ணா. அப்பதான் தெரிய வருது ஜேம்ஸ் ஏர்போர்ட்டுக்கே வரலன்னு. சீஃப் இமிடியேட்டா இங்க இருந்து நம்ம கிளம்பணும், அந்த விசுவாசி அவனோட விசுவாசத்தை வேற இடத்துல காட்டிட்டான்னு சொல்லி காரை வேகமா எடுத்தாங்க. ஆனா கார் ஸ்டார்ட் ஆகல. ஜாக்கு என்ன பிரச்சனைன்னு கார்ல இறங்கி பார்க்கும்போது ஒரு கார்ல நிறைய ஆளுங்க அவங்கள சுட ஆரம்பிச்சாங்க. டக்குன்னு மைக்கு ஒரு பெரிய ராக்கெட் லான்ச்சரை எடுத்து கரெக்டா குறி பார்த்து அந்த கார்ல சுட்டா. அங்கிருந்து இவங்க 2 பேருமே அந்த கார் எடுத்துட்டு தப்பிச்சிடுறாங்க. இந்த பிரசிடென்ட் திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்றா. எலெக்ஷன் நாளைக்கே நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்றா. லேடி ப்ரொஃபஸருக்கு இது பெரிய அடி. ஏன்னா அவங்க மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க கூட டைம் இல்ல. ஏற்கனவே அவ மேல தப்பான அலிகேஷன் பரப்பி விட்டதால எல்லாருமே அவளை அமெரிக்கன் உளவாளி நினைச்சிட்டு இருப்பாங்க. அதனால இவனுக்கு ஓட்டு விழுன்னு சொல்லிட்டு இந்த எலெக்ஷனை ரொம்ப சீக்கிரமாவே வச்சு விட்டுறான். இன்னொரு பக்கம் ஜாக் எங்க இருக்கான்னு கேட்டு அந்த ஹெட் ஆஃப் செக்யூரிட்டி ஜேம்ஸ் அடிச்சு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கான். மைக்கும் ஜாக்கும் அந்த விசுவாசியை பிடிச்சி உழுக்கினதுல பெனின்சுலா காட்டு பகுதியில் இருக்க ஒரு ஜெயில தான் இருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மைக்கு அந்த விசுவாசி கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டான். சோ அந்த போலீஸ்காரனையும் நீ தான் விஷம் வச்சு கொண்டு இருக்க அப்படின்னு கேட்டான். மைக்கு அவனை உயிரோட விட்டுட்டு போக பிடிக்கல, அதனால புல்லட்டை அவன் தலையிலே இறக்குனான். ஜாக்கும் மைக்கும் அப்படியே வண்டியில போயிட்டு இருந்தாங்க. நம்ம உடனடியா அந்த ஜெயிலுக்கு போய் நம்ம ஜேம்ஸை காப்பாத்தணும் அப்படின்னு மைக் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். டேய் நம்ம 2 பேர் தான்டா இருக்கோம், அதுக்கப்புறம் 3 சோல்ஜர்ஸ் இருக்காங்க, இவங்களை வச்சுக்கிட்டு அந்த மிலிட்டரி கேம்பை எப்போ அட்டாக் பண்றது அப்படின்னு கேட்டான். இல்ல ஜேம்ஸுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, அவரால் அங்க ரொம்ப நேரம்லாம் தாக்கு பிடிக்க முடியாது, நம்ம இப்பவே போய் ஆகணும் அப்படின்னு சொன்னான். எனக்கு நீங்க 2 விஷயம் மட்டும் பண்ணுங்க. அந்த சேட்டலைட் ஆக்சஸ் மட்டும் அவனுக்கு இருந்தா நாங்க அங்க போறத அவனால ஈஸியா ட்ராக் பண்ண முடியும். நீங்க அந்த ஆக்சஸை கட் பண்ணி விடுங்க, உங்களால நினைச்சா அது செய்ய முடியும் அப்படின்னு சொன்னான். அடுத்தது நம்மள்ட்ட எவ்வளவு கேஷ் இருக்கு அப்படின்னு கேட்டான். மைக்குக்கு ஒண்ணுமே புரியல. அந்த கேஷை எடுத்துக்கிட்டு கேப்டனோட டீமை கூப்பிட்டுட்டு அந்த மொட்டையை இருந்த அந்த கேம்ப் பகுதிக்கு போனான். இவன் எதுக்கு வந்திருக்கான்னு ஒரு சந்தேக பார்வையில தான் பார்த்தான். ஆனா ஒரே வார்த்தையில அவனை வாய அடைச்சிட்டான். உங்களுக்கு காசு கொடுக்குற அந்த லண்டன் கம்பெனி சிஇஓ இப்ப இறந்துட்டாரு, உங்களுக்கு வர வேண்டிய காசு எதுவுமே வராது, உங்களுக்கு தேவை காசு, அதை நான் தரேன், எனக்கு நீங்க இன்னைக்கு மட்டும் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு ஒரு டீலை போட்டான். இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு கூட்டணி. அவங்க எல்லாருமே கூலி படன்றதால அவங்களுக்கு தேவை காசு தான், இது யார் கொடுத்தா என்ன அப்படின்னு ஜாக்கோட டீம்ல சேர்ந்துடுறாங்க. இந்த ஜெயில நிறைய பேரை பிடிச்சு வச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே பிரசிடென்ட்டை எதிர்த்து பேசினவங்க. இங்கதான் அந்த லேடி ப்ரொஃபஸரோட புருஷனையும் அடைச்சு வச்சிருக்காங்க. அதை ஜேம்ஸ் பாத்துறான். அவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெனின்சுலால எலெக்ஷன் நடக்குது, உங்க ஒய்ஃப் தான் பிரசிடென்ட் எதிர்த்தே நிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த ஜேம்ஸ் அவர்கிட்ட சொன்னான். ஜாக் சொன்ன மாதிரியே மைக்கு சேட்டலைட் சிக்னலை பிளாக் பண்ணி விட்டுறான். அது நின்ன விஷயம் பிரசிடென்ட்டுக்கு தெரிய அவன் டென்ஷன் ஆகி அங்க இருக்கிற எல்லா கைதிகளும் கொன்னு புதைங்கடான்னு ஆர்டர் போட்டுறான். ஜெனரல் அவன்கிட்ட போய் இதெல்லாம் தப்பு, நீ இப்படிலாம் பண்ணாத, இது பெரிய பிரச்சனைல போய் விட்டுரும் அப்படின்னு சொல்றான். நீயே ஒரு துரோகி, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமான்னு ஒரு கத்தி எடுத்து அவனையும் போட்டு தள்ளிடுறான்.
ஜாக்கும் அவனோட டீமோட கேம்புக்குள்ள நுழையிறான். அங்க இருந்த ஆர்மி ஆளுங்க கைதிகளை சுட்டு கொண்டுட்டு இருக்காங்க. ஜாக்கும் அவன் டீமும் உள்ள இருந்து எல்லாருமே போட்டு தள்ளிட்டு அவனை ஜேம்ஸை தேடி உள்ள போனாங்க. ஆனா அங்க ஜேம்ஸ் இல்ல. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஜேம்ஸை பிரஸ்டன் வீட்டுக்கு கொண்டு போனாங்க அப்படின்னு அங்க ஒரு கைதி சொல்லிடுறான். இங்க வாக்குப்பதிவு ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு. இந்த பிரசிடென்ட் தான் ஜெயிப்பான்னு செம கெத்தா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இங்க ஜாக்கு அங்க செத்து போன உடல்கள் அதுக்கப்புறம் உயிரோட மீட்கப்பட்ட எல்லாருமே ஜாக் ஒரு வீடியோ எடுத்து எல்லா மீடியாவுக்கும் அனுப்பி விட்டுறான். ஜாக் எடுத்த அந்த வீடியோ இப்ப எல்லா நியூஸ் சேனல்லையும் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த வெனின்சுலா மக்கள் கொந்தளிச்சு பிரசிடென்ட் உண்டு இல்லைன்னு பண்றதுக்கு அவனோட மாளிகையை முற்றுகையிட போறாங்க. பிரசிடென்ட்டும் நடக்கிற எலெக்ஷனை பாதியிலே ஸ்டாப் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டுறான். அதனால எலெக்ஷன் பாதியிலே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இது வரைக்கும் என்ன ஓட்டு போட்டாங்களோ அதை வச்சு ரிசல்ட் சொல்லுங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுறான். இங்க மைக்கு 2 ஹெலிகாப்டரோட இந்த கைதிகள் எல்லாருமே அழைச்சிட்டு போறதுக்கு வந்தாங்க. அப்பதான் அந்த ஓல்கர் கம்பெனி 2 பேரோடது. ஒன்னு வெனின்சுலா பிரசிடென்ட், இன்னொன்னு பிலடெல்பியா அப்படின்ற ஒரு நாட்டுல ஒருத்தனுடையது. அப்பதான் ஜாக்குக்கு ஒரு ஞாபகம் வருது. அந்த லண்டன் கம்பெனி சிஇஓ செல்போனை பிலடெல்பியா நம்பர்ஸ் எல்லாம் பார்த்த மாதிரி அவனுக்கு ஒரு ஞாபகம் வர அவ லீனாக கால் பண்ணி அந்த ஆளோட போனை எனக்கு எப்படியாவது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிடுறான். அவளும் MI5ல இருந்து எப்படியாவது பேசி நான் உனக்கு அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஜேம்ஸ்க்கு சாப்பாடு கொண்டு வந்த செக்யூரிட்டி அவன் மயங்கி கிடக்கிறத பார்த்து கதவை திறக்க டக்குன்னு ஜேம்ஸ் அவனை அட்டாக் பண்ணிட்டு வெளியே வந்துடுறான். அப்பதான் அந்த ஹெட் ஆஃப் செக்யூரிட்டி குறுக்க வரும்போது அவனை சுட்டுட்டு வெளியே தப்பிச்சு வந்துடுறான். இன்னொரு பக்கம் ஜாக்கு மைக்கு ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து பிரசிடென்ட் வீட்டு மாடியில இறங்குறாங்க. வெளியில மக்கள் எல்லாரும் அந்த கேட்டு பக்கத்துல நின்றுட்டு கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த ஹெட் ஆஃப் செக்யூரிட்டி இன்னமும் ஜேம்ஸை துரத்திட்டு ஓடனா, ஆனா நம்ம பிளாக்கி அவனை சுட்டு தள்ளி அவனோட கேப்டன் சாவுக்கு பழி வாங்கிடுறான். ஜாக்கு ஒரு பாம்பை தூக்கி போட்டு அங்க இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அந்த பிரசிடென்ட் ரூமுக்குள்ள பூந்தான். அவனை வெளுத்து வாங்கிட்டு அவனை சுட போகும்போதுதான் மைக்கு வந்து தடுத்துறான். இவனை நம்ம கொல்லக்கூடாது, அது பெரிய குற்றமா போயிடும். இவன் செஞ்ச தப்புக்கு இவன் நாட்டு மக்களே இவனுக்கு தண்டனை கொடுக்கட்டும். நம்ம இங்க வந்துட்டு அங்க பாரு எல்லாருமே உள்ள வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். மக்கள் அந்த கதவெல்லாம் உடைச்சிட்டு பிரசிடென்ட் அரண்மனைக்குள்ளே உள்ள பூந்துட்டாங்க. சோ மைக்கு சொன்னது கரெக்ட் தான். அதனால ஜாக்கு அவனை அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறான். வெனின்சுலா மக்கள் செஞ்ச புரட்சி பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு அப்படின்னு புரிய வச்சது. அதிகார திமிர்ல ஆன அந்த பிரசிடென்ட் அரண்மனைக்குள்ள பூந்து அந்த ஒவ்வொரு கல்லையும் அடிச்சு நொறுக்கினானுங்க. அங்க இருந்த மக்கள் எல்லாமே அந்த அரண்மனைக்குள்ள வர ஜாக்கும் டீமும் அங்கிருந்து ஹெலிகாப்டர்ல எஸ்கேப் ஆகிடுறாங்க. வெனின்சுலா எலெக்ஷன்ல அன்னைக்கு கவுண்டிங்ல லேடி ப்ரொபஸ் தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. அவளும் ரொம்ப எமோஷனல் ஆகி திருட்டு பணத்திலையும் நம்பிக்கை துரோகத்திலையும் கோட்டை கட்டுற எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் வீழ்ச்சின்றது உறுதி. ஒரு உண்மையான ஜனநாயகத்துல அதிகாரம்ன்றது அந்த பதவியில இல்ல, மக்களோட கையில தான் இருக்குன்னு முழக்கத்தோட பேசிக்கிட்டு இருந்தா. மக்கள் எல்லாரும் தங்களோட தலைவியா அவளை ஏத்துக்கிட்டாங்க. ஜேம்ஸ் அந்த லேடி ப்ரொஃபஸரோட காணாம போன புருஷனை அவ கூட சேர்த்து வச்சான். இங்க அமெரிக்கா திரும்பின ஜேம்ஸ் நேரா செனட்டரை பார்க்க போறான். அப்பதான் அந்த செனட்டர் நல்ல வேலைடா நீ உயிர் தப்பிச்சு வந்த அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஆனா ஜாக்கு அந்த வெனின்சுலா மைனிங் கம்பெனில பாதி ஷேர் அந்த வெனின்சுலா பிரசிடென்டோடது. ஆனா மீதி ஷேர் யாருன்னு கண்டுபிடிக்கும் போது பிலடெல்பியால இருக்கிற ஒரு கம்பெனியை காட்டுச்சு. அந்த கம்பெனி யாருதுன்னு செக் பண்ணப்போ ஜாக்கு அவன் கையில இருந்த போனை எடுத்து ஒரு நம்பருக்கு டயல் பண்ணா அது செனட்டர் பாக்கெட்ல ரிங் ஆச்சு. இந்த போனு லண்டன் சிஇஓட போனு. நான் லண்டனுக்கு போகும்போது நீங்க அவருக்கு கால் பண்ணிருக்க கூடாது. நான் வரத நீங்க தான் அவருக்கு போன் பண்ணி அலர்ட் பண்ணிருக்கீங்க. இந்த ஒரு தப்பு தான் நீங்க பண்ணிட்டீங்க செனட்டர் அப்படின்னு சொன்னான். இப்பதான் அந்த செனட்டர் அவனோட நிஜ முகத்தையே காட்டுறா. உன் ஃப்ரெண்டு என்னோட ஃப்ரெண்டு கூட தான், ஆனா இது பிசினஸ். நீ வேணா அரசியலுக்கு வா, உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்னு ஜாக்க விலைக்கு வாங்க பார்த்தான். ஆனா ஜாக் அமைதியா எழுந்து மட்டும் தான் நின்னா. உடனே FBI ஏஜென்ட்ஸ் எல்லாரும் வந்து செனட்டரை அரெஸ்ட் பண்ணாங்க. வெனின்சுலா காட்டுல அந்த ப்ளூ கோல்டு கிடைக்கும்னு தெரிஞ்சதும் அதை சட்டவிரோதமா எடுத்து கோடி கணக்குல சம்பாதிக்கலாம்னு இவனும் அந்த பிரசிடென்ட்டும் ஒரு கூட்டணி போட்டிருக்காங்க. இதை ஜாக் கண்டுபிடிச்சதும் என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்கள வெனின்சுலாவுக்கு அனுப்பி மேக்ஸை வச்சு போட்டு தள்ள பார்த்திருக்கான். ஆனா ஜாக் தப்பிச்சு வெனின்சுலா பிரசிடென்ட் காலி பண்ணி விட்டுறான். இந்த செனட்டரையும் மாட்டி விட்டுறான். ஊழலியே இன்னும் உயிரோட இருக்குன்னா நாம அதை சகிச்சுக்கிறோம். ஆனா அந்த பொறுமை தான் நாட்டுக்கே பெரிய ஆபத்து. நீங்க அமைதியா இருக்கிற வரைக்கும் அநீதி வளரும். நீங்க பொறுமையா இருக்கிற வரைக்கும் திருட்டுத்தனம் பலப்படும். இதோட சீசன் 2 ஆஃப் ஜாக் ரியான் முடியுது. கண்டிப்பா 3 and 4 நான் போடவே போறதில்ல. ஏன்னா இந்த சீசனே ரொம்ப சுமார் தான். நான் கொஞ்சம் பட்டி டிங்கிரி வேலை பார்த்து தான் இதை நான் பிரசன்ட் பண்ணியிருக்கேன். அந்த வேலையை கூட 3 and 4ல செய்ய முடியாது. டூ மச் ஆஃப் பொலிட்டிக்கல். ஸோ அப்படியே நம்ம விட்டுறலாம். வேற ஏதாவது சீரியஸை பார்க்க போகலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் லிசனிங். இட்ஸ் GK.